வணக்கம் மக்களை, மீண்டும் இன்னொரு காசிப்பி கோவா காணொலி தொடரில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. கோவா எந்த அளவுக்கு பீச்சஸ்க்கு ஃபேமஸோ அதே மாதிரி கோவாவில் இருக்க ஃபோர்ட்ஸும் ரொம்ப ஃபேமஸ் மக்களே. அப்படிப்பட்ட ஒரு ஃபேமஸான ஃபோர்ட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன். இந்த ஃபோர்ட் பேர் சப்போரா ஃபோர்ட். இங்கேருந்து வியூ பயங்கரமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, பீச்சோட வியூலாம். ஸோ நம்மளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க என்னோட காணொலிக்குள்ளே போகலாம். இன்னும் பைக் பார்க்கிங்க்கு ஒரு 20 ரூபாய் வாங்கினாங்க. மற்றபடி என்ட்ரி ஃபீலாம் எதுவுமே இல்லை. ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி தான் இருக்குது. இங்கேருந்து பாருங்கள், பீச் வியூ இங்கேயே செம்மையாக உங்களுக்கு அந்த வியூ தெரியுது. இன்னும் மேலே அந்த டாப் பாயிண்ட் இருக்குது, அங்கே போய்ட்டு நம்ம பார்ப்போம். அந்த வாயில் பகுதியில் இருக்கிற சப்போரா ஃபோர்ட்னும் 17ஆம் நூற்றாண்டு போர்ச்சுகீஸ் இந்த ஃபோர்ட்டுக்கு முன்னாடி இந்த இடத்த இந்த ஃபோர்ட் கட்டுறதுக்கு முன்னாடி இது ஒரு மிகப்பெரிய துறைமுகமாக நகரமாக இருக்குது. அதுக்கப்புறம் 1700 அந்த மாதிரி 17 என்னவோ போர்ச்சுகீஸ் வராங்க. அவங்களோட பாதுகாப்புக்கும் இந்த கடல் வணிகத்தை கண்காணிக்கிறதுக்கும் இவ்வளோ பெரிய ஃபோர்ட்டை கட்டுறாங்க. அதுக்கப்புறம் மராத்திய மன்னர்கள் இந்த கோட்டையை கைப்பற்றுறாங்க அப்படின்ட்டு அங்கே இருக்க ஒரு போர்டில் இருந்தது. இந்த பக்கம் அந்த நதியோட வியூ, இந்த பக்கம் கடலும் அந்த நதியும் ஒன்று சேர்கிற வியூன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக இருக்குதுன்னு சொல்லலாம். கோவாவே அழகு, அதில் ஒன்றுமே இந்த கோட்டை அந்த அழகை எடுத்து கொடுக்குதுன்னே சொல்லலாம் உங்களுக்கு. இப்போ நான் அந்த எண்டு வியூ அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வரைக்கும் போகிறேன், போய் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். ஸோ இந்த ஓப்பனிங்லலாம் கேனன் வச்சுருந்ததாகவும், நிறைய கேனன் இருந்ததாகவும், அதாவது பீரங்கி இருந்ததாகவும், அது வெடிக்க வைக்கிறதுக்கு தேவையான கன் பவுடரும் இந்த இடத்துல பதுக்கி வச்சுருந்ததாகவும் ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க.
கோவாவில் இன்னொரு முக்கியமான ஃபோர்ட் வந்து அகோடா ஃபோர்ட். அந்த ஃபோர்ட்டுக்கும் நம்ம வந்து போவோம் ஃப்யூச்சர் காணொலியில். அதை பற்றியும் கண்டிப்பாக நான் வந்து அந்த ஃபோர்ட்டு போயிட்டு அங்கே இருக்க வியூ எல்லாமே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ இந்த சப்போரா ஃபோர்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. நான் அந்தளவு எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல, ஆனால் வியூலாம் ரொம்ப அருமையாகவே இருக்குது. நம்ம ஃபோட்டோட ஆப்போசிட் எண்டுக்கு வந்துட்டோம். அந்த எண்டுலேருந்து இந்த எண்டு ஆக்சுவலி எதுக்கு தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடம் அந்த எண்டு வரைக்கும் கூட நீங்கள் நடந்து போகலாம். நான் போய் காமிக்கிறேன், அதுக்கும் வழி இருக்குது. ஆனால் இந்த இடத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா வியூ வந்து செம்ம அட்டகாசமாக செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த பக்கம் அந்த லாங் அந்த சாண்டி பீச்சஸ், அதுக்கு பின்னாடி மவுண்டெயின், இந்த பக்கம் வந்து ஒரு மவுண்டெயின் வந்து கடலில் போய் முடியறது, இந்த பக்கம் ஒரு ஃபோர்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த இடமே செம்ம சூப்பராக இருக்குது மக்களே. செம்மையாக எனக்கு பிடிச்சிருக்கு இந்த இடம். கொஞ்ச நேரம் இங்கே இருந்து இந்த அழகை ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த இடம் போகிறது எப்படின்னு காமிச்சு அந்த இடமும் நம்ம போய் அங்கே நின்று பார்ப்போம். இந்த ஃபோர்ட்டுக்கு கீழே தான் மக்கள் பீச் இருக்குது. அப்புறம் வேகட்டார் பீச்சுன்னு சொல்கிற அந்த பிக் வேகட்டார், ஸ்மால் லிட்டில் வேகட்டார், அப்புறம் அஞ்சனா பீச் எல்லாமே இந்த ஃபோர்ட்டு சுற்றி தான் இருக்குது. ஸோ அந்தந்த ஸ்பாட்டுக்கும் நம்ம அடுத்தடுத்து போவோம். ஸோ இப்போதைக்கு இந்த பக்கம் வியூலாம் இருக்குது, அந்த வியூலாம் கூட நான் உங்களுக்கு போய் இப்போ காமிக்கிறேன். இதான் மக்களே சப்போரா ஜெட்டின்னு சொல்லிட்டு பீச் அண்ட் ஜெட்டின்ற ஏரியா. ஃபோர்ட் ஓகே, பட் நீங்கள் சப்போரா பீச்சுன்னு எதிர்பார்த்து வந்தீங்கன்னா ரொம்பவே சுமாராக தான் இருக்கும். இது பக்கத்தில் அஞ்சுனா பீச் இல்லைனா வேகட்டார் பீச்சுன்னு சொல்லிட்டு 2 பீச் இருக்குது. ஸோ நீங்கள் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு பீச் போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். சப்போரா ஃபோர்ட்டுலேருந்து பார்த்த வியூ எந்த அளவுக்கு வேறு லெவலில் இருந்ததோ அதே அளவுக்கு பீச் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டுன்னு தான் சொல்வேன் நான். நார்மல் மற்ற பீச் மாதிரி இருக்கும்னு நினச்சேன், பட் இது வேறு கொஞ்சம் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த பீச். இந்த சப்போரா ஃபோர்ட் காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் மக்களே. செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ். கண்டிப்பாக நீங்கள் கோவா வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து மறக்காமல் வந்து விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது பற்றின இருக்க ஹிஸ்ட்ரி, இதோட டைமிங்ஸு எல்லாமே இந்த காணொலியில் சொல்லியிருப்பேன். இதே மாதிரி மீண்டும் வேறு ஒரு அழகான இடத்துலேருந்து மீண்டும் வேறு ஒரு தருணத்தில் வேறு ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நமது சாகசங்கள் தொடரும், காத்திருங்கள். நன்றி, வணக்கம். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், போய் ஃபாலோ பண்ணுங்கள். உடனுக்குடன் ட்ராவல் அப்டேட்ஸ் ரீல்ஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் வரும். நம்ம மற்ற ட்ராவல் பிளேலிஸ்ட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நம்ம காசிபி கோவா லிங்க்கும் தரேன். எல்லா வீடியோஸும் போய் செக் பண்ணி பாருங்கள், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லா லிங்க்கும் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.